கோமதி காணாமல் போய் இன்றோடு 10 வருடங்கள் முடிந்துவிட்டது என சரஸ்வதி நினைத்து கொண்டிருந்த போதுதான் அவளிடம் இருந்து கடிதம் வந்தது. சரஸ்வதிக்கு உண்டான கோபத்தில் கடிதத்தை கிழித்து போட்டுவிட வேண்டும் என நினைத்தாள். ஆனால் அவளால் கிழிக்க முடியவில்லை. கோமதியின் கடிதம் அவளுக்கு பதற்றத்தை உண்டாக்கியது. தன் கணவன் சண்முகத்திடம் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டாள். கடிதத்தில் இருந்த விலாசத்தை பார்த்தார் சண்முகம். அவரது தங்கை கோமதியின் கையெழுத்துதான். அவளின் கையெழுத்து அவருக்கு நன்றாகவே தெரியும். கோமதி 10 வருடங்களுக்கு முன்னர் தேர் திருவிழாவின் போது சரஸ்வதியிடமிருந்து தங்கச் சங்கிலியை வாங்கி கொண்டு போனாள். மீனாட்சி திருக்கல்யாணம் அன்றுதான் அவளுக்கு கல்யாணம் நடந்தது. அன்று மாலை அவள் வத்தலகுண்டுவுக்கு புறப்பட்டு போகும்போது இரவலாக வாங்கி கொடுத்து அனுப்பியது சொர்ணத்தம்மாள் தான். அவள் தன் மருமகள் சரஸ்வதியிடம் கழுத்து நிறைய என் மகளுக்கு நகை தெரியட்டும் என்றும், உன்னோட சங்கிலி கொடுத்து அனுப்பு, மறு வீட்டுக்கு வரும்போது வாங்கி கொடுத்துடுறேன் என வாங்கி போட்டு அனுப்பினாள். கோமதியை அதற்கு பிறகு சரஸ்வதி பார்க்கவே இல்லை. சண்முகத்துக்கு 3 தங்கைகள். 3 பேரில் கோமதிக்கு மட்டும் படிப்பு வரவில்லை. 6ஆம் வகுப்புக்கு மேல் அவள் பள்ளிக்கு செல்லவில்லை. வீட்டில் இருந்து கொண்டாள். படிப்பும் வராமல் வீட்டில் இருந்தவருக்கு திருமணம் தாமதமாக தான் நடந்தது. தங்க சங்கிலியை வாங்கி கொண்டு போனவள் குடும்பத்துடன் காணாமல் போய் 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இவ்வளவு காலத்தில் அவளிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை. அவளை தேடி சண்முகமும் சரஸ்வதியின் அப்பா பொன்னம்பலமும் மாத கணக்கில் அலைந்து ஓய்ந்திருக்கிறார்கள். கோமதி காணாமல் போன இந்த 10 வருடங்களில் சரஸ்வதி வெற்றிலையில் மை தடவி பார்க்கும் காரியத்தில் தொடங்கி காணாமல் போன பொருட்களை கிடைக்க செய்யும் கிரகத்துக்கும் தேவதைகளுக்கும் கடவுளுக்கும் பேய் பிசாசுகளுக்கும் சாமியார்களுக்கும் பரிகாரம் செய்ததோடு அந்த காரியங்களில் தேர்ச்சியும் அடைந்திருந்தார். ஊரில் இருக்கும் உறவினர்கள் ஏதாவது தொலைந்து விட்டது என்றால் சரஸ்வதியிடம் வந்து யோசனை கேட்கும் அளவுக்கு இந்த விஷயத்தில் அவளுக்கு ஞானம் வாய்த்திருந்தது. இதையெல்லாம் விட ஊருக்கு வரும் புதிய ஜோசியர்களும் சாமியார்களும் சரஸ்வதி பெயரை சொல்லி வீட்டுக்கு வருவதும், காணாமல் போன பொருள் கிடைக்க மந்திரித்தி தாயத்து தருகிறோம் என பணத்தை வாங்கி கொண்டு செல்வதும் வாடிக்கையாக இருந்தது. சரஸ்வதியின் கண்ணீருக்காக இல்லை என்றாலும் சண்முகத்தின் தியாகத்துக்காகவாவது கோமதி திரும்ப வர வேண்டும் என அவர்களை பார்க்க வரும் உறவினர்கள் பேசிக் கொள்வார்கள். சண்முகத்தின் துயரத்தை கேட்பவர்கள் கண்ணீர் விடுவார்கள். சண்முகம் வேலைக்கு சேரும்போது அவருடைய சம்பளம் 218 ரூபாய். இந்த சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்த சண்முகத்தை அவரது அம்மா திட்டாத நாட்களே இல்லை. இந்த சம்பளத்தில் தான் அவருடைய 3 தங்கைகள், ஒரு தம்பி, அவரது அம்மா என 6 நபர்கள் உணவருந்தி வீட்டு வாடகை கொடுத்து மின்சாரம் தண்ணீர் கட்டணங்கள் செலுத்தி இந்த தெருவில் குடியிருந்திருக்கிறார்கள். சண்முகம் தனது தம்பிக்கு வேலை கிடைத்ததும் குடும்பத்தின் சிரமங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என நம்பினார். வேலை கிடைத்ததும் பெட்டி படுக்கையை தூக்கி கொண்டு பெங்களூர் சென்று குடியேறிய தன் தம்பியின் மீது சண்முகம் இப்போதும் கோபமாக தான் இருக்கிறார். அந்த கோபத்தை எல்லாம் வீட்டில் இருக்கும் கோமதியிடம்தான் அவர் காட்டுவார். தண்டச்சோறு வட்டி வட்டியா திங்க தெரியுது, ஒழுங்கா சமைக்க தெரியாதா என தினமும் திட்டுவார். இத்தனைக்கும் சண்முகத்தின் அம்மாதான் சமையல் செய்வாள். கோமதி ஒத்தாசையாக வெங்காயம் நறுக்கி தருவாள். சண்முகம் தன் 3 தங்கைகளின் திருமணம் முடிகிற வரையில் தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற வைராக்கியத்தில் தான் இருந்தார். அவரது அம்மாவின் தீர்மானமும் அதுவாக தான் இருந்தது. உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல நீ உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வை என அவள் தினம்தோறும் சண்முகத்தை திட்டிக் கொண்டிருப்பாள். தங்கைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வாரம் தோறும் தரகருடன் அலைந்தார் சண்முகம். சொர்ணத்தம்மாளின் குணம் அறிந்த பலரும் சண்முகத்துக்கு பெங்களூரில் வேலை பார்க்கும் சுந்தரத்திற்கும் பெண் தர முன் வரவில்லை. பொன்னம்பலம் தைரியமாக முன்வந்து சண்முகத்துக்கு தன் மகள் சரஸ்வதியை கல்யாணம் செய்ததோடு சண்முகத்தின் 3 சகோதரிகளின் திருமணத்திற்கும் ஏற்பாடு செய்தார். 3 பெண்களும் ஒவ்வொருவராக திருமணம் முடிந்து கணவன் வீட்டுக்கு போய் சேரும் வரை சரஸ்வதிக்கும் சொர்ணத்தம்மாவுக்கும் தினமும் சண்டை சச்சரவு வரும். மாமியாரும் மருமகளும் ராகு கேது போல எதிரெதிராக நின்றார்கள். 3 குமரி பெண்கள் வீட்டில் இருந்தபோது நான் ஒரு நாள் ஒரு பொழுது நிம்மதியாக உணவு உண்டு கணவனுடன் உறங்கியது இல்லை என தன் அம்மாவிடம் புலம்பினாள் சரஸ்வதி. கடைசியாக கோமதியின் திருமணம் முடிந்து மணமக்கள் ஊருக்கு புறப்பட்டு போனதும் திருமண மண்டபத்திலிருந்து நேராக வீட்டுக்கு வந்தாள் சரஸ்வதி. 3 டம்ளர் பொன்னி அரிசியும் 4 டம்ளர் தண்ணீரும் குக்கரில் வைத்துவிட்டு, அப்போதுதான் குக்கர் வந்த புதிது. தெருவில் அவர்களது வீட்டில்தான் குக்கர் இருந்தது.
சரஸ்வதி தன் மாமியாருக்கு தெரியாமல் பரன் மேல் ஒளித்து வைத்திருந்ததை எடுத்து சமையல் செய்ய தொடங்கினாள். கதவை பூட்டிவிட்டு கட்டில் மேல் படுத்து உறங்கினாள். தன் தங்கச் சங்கிலியை இரவலாக கொடுத்திருக்கிறோமே, தான் மாமியாக்காரி திருப்பி கொடுப்பாளா மாட்டாளா என்ற சிந்தனை கூட அவளிடம் இல்லை. அன்றுதான் முதலாக தன் அப்பா வாங்கி கொடுத்த கட்டிலின் மேல் படுத்தாள். 3-4 தடவை புரண்டு புரண்டு படுத்து கொண்டாள். குக்கரில் இருந்து விசில் சத்தம் வந்ததும் எழுந்து தலை வழியாக நீரை ஊற்றி கொண்டு தலையை துபட்டிவிட்டு பழைய குழம்பை சுடுசோற்றில் ஊற்றி மனதார சாப்பிட்டாள். பிறகு வாசற்படியில் உட்கார்ந்து தெருவை வேடிக்கை பார்த்தாள். வீட்டுக்கு வந்த கணவனிடம் ராத்திரிக்கு சூடா தோசையும் கெட்டி சட்னியும் உமையாள் விலாசில் வாங்கிக்கிட்டு வாங்க என சொன்னாள். சண்முகம் அன்றிலிருந்து ராத்திரி ஆனதும் உமையாள் விலாசில் முருகலான ஸ்பெஷல் தோசை பார்சல் வாங்கி வர தொடங்கினார். தினமும் சண்முகம் ஸ்பெஷல் தோசை வாங்கி வருவதை பார்த்து ஸ்பெஷல் தோசை சண்முகம் என தெருக்காரர்கள் அவரை அழைக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகுதான் சரவணனும் ராஜியும் பிறந்தார்கள். ராஜி பிறந்ததும் சரஸ்வதி என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. உமையாள் விலாஸ் ஸ்பெஷல் தோசை வேண்டாம் என சொல்லிவிட்டார். அப்புறம் சண்முகம் பார்சல் எதுவும் வாங்கி வருவதில்லை. கல்யாணம் முடிந்து 3-4 நாட்களுக்கு பிறகு கோமதி தனது சங்கிலியை தராதது சரஸ்வதிக்கு சந்தேகத்தை உண்டாக்கியது. தன் மாமியார் தான் தனக்கு ஏதோ கெடுதல் செய்கிறாள் என நினைத்தாள். அதன் பிறகு அவள் மை ஜோசியம் பார்ப்பது என முடிவு செய்தாள். பொன்னம்பலத்தின் உதவியுடன் ஊருக்கு புறப்பட்டாள். மை ஜோசியத்துக்கு காணிக்கை வெறும் ₹1.25 தான். ஆனால் மை ஜோசியருக்கு சுருட்டு ஒரு பாக்கெட்டும் பிராந்தி பாட்டில் ஒன்றும் பார்சல் பிரியாணி பொட்டலம் என ஒரு மஞ்சள் பை நிறைய சாமான்களை வாங்கி போக வேண்டும். தங்கச் சங்கிலி தெரிந்ததா என சரஸ்வதியிடம் அவளது அம்மாவும் அப்பாவும் கேட்டதற்கு அவள் பெரிய தேர் ஒன்று நகர்ந்து வருவது போலவும் அந்த தேரிலிருந்து மாலைகளை யாரோ உருவி போட்டார்கள் என்றும் ஒரு மாலை தன் கழுத்தில் விழுந்தது என்றும் சொன்னார். பொன்னம்பலம் உழைத்து சம்பாதித்த பணம் உண்மையாக இருந்தால் தனக்கு செய்து போட்ட சங்கிலியில் அப்பாவின் உண்மையான அன்பு இருந்தால் திரும்பி வரட்டும், இல்லை என்றால் தொலைஞ்சி அதோடு போகட்டும், பீடை என கோமதியை திட்டினாள். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் கோமதியை பற்றி யாரும் எதுவும் பேசிக்கொள்வது இல்லை. எல்லோருக்குமா கோமதி இருக்கும் இடம் தெரியாமல் போகும்? நிச்சயமாக யாருக்காவது தெரிந்திருக்கும். தன்னிடம் சொல்லாமல் மறைக்கிறார்கள் என சரஸ்வதி நினைத்தாள். பங்குனி உத்தரம் முடிந்த நேரத்தில் கோமதியை திருப்பரங்குன்றத்தில் பார்த்ததாக உறவுக்காரர்கள் சொன்னார்கள். சண்முகமும் சரஸ்வதியும் பஸ் ஏறி கிளம்பினார்கள். மதுரையில் ஒரு சத்திரத்தில் தங்கி தினமும் தெருவாக அலைந்தார்கள். திருவிழாவில் கோமதியை தேடினார்கள். மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் போய் ஒவ்வொரு சிலையாக பார்த்து கோமதி ஒளிந்திருக்கிறாளா என சரஸ்வதி கவலையோடு தேடினாள். கோயிலில் பொற்றாமரை குளத்தில் அமர்ந்திருந்த வேளையில் சண்முகம், விடு சரசு, உனக்கு அதை விட நல்லதா ஒரு செயின் 10 பவுன்ல எடுத்து தரேன், என்னால அலைய முடியல, செலவும் செய்ய முடியல என கண்ணீர் விடாத குறையாக சொன்னார். அதை அவள் கேட்டுக்கொள்ளவே இல்லை. நகையை அவள் வச்சுக்கிட்டோம், எனக்கு வேணாம், ஆனா இத்தனை நாளா ஏன் திருப்பி தரலன்னு நான் அவகிட்ட கேட்கணும். உங்க அம்மா சொல்லி அவ எனக்கு தரலையா, இல்ல என்ன ஏது விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கிடணும். பொன்னம்பலமாக என்ன உங்க அம்மாவுக்கு அறக்கீரையா கிள்ளி போடுறதுக்கு என முறைத்து பேசினாள். திருவிழாவுக்கு இல்லை என்றாலும் பூப்பல்லக்கு ஊர்வலத்தில் எப்படியாவது கோமதியை பார்த்து விடலாம் என கூட்டத்தோடு கூட்டமாக நின்று சரஸ்வதி தேடினாள். தன்னை மறந்து நின்று பூப்பல்லக்கில் வந்த மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் பார்த்து வணங்கினாள். பல்லக்கிலிருந்து மாலை ஒன்று அவள் கரத்தில் வந்து விழுந்தது. கண்களில் ஒற்றி வைத்துக் கொண்டாள். அன்று இரவு ஊருக்கு வந்து உறங்கி எழுந்தவள் அதிகாலையில் அழுத கண்ணீரோடு, கோமதி எங்கே இருந்தாலும் எங்க அப்பா செய்து கொடுத்த சங்கிலியோடு நல்லா இருக்கட்டும், எனக்கு மீனாட்சி தாய் கண் திறந்து பார்த்ததே போதுமென சண்முகத்திடம் சொன்னாள். ஒரு நாள் ராத்திரியில் அவளுக்கு என்ன மாற்றம் நடந்தது, ஏதேனும் கனா கண்டாளா என சொர்ணத்தம்மாவுக்கு குழப்பமாக இருந்தது. சரஸ்வதி யாரிடமும் பேசாமல் வீட்டு சமையல் வேலைகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருந்தாள். தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதில் அவள் கண்ணும் கருத்துமாக இருந்தாள். பகலில் அவள் அயர்ந்து உறங்கும் போது அவளை அறியாமல் தனது கழுத்தை தடவி கொள்வாள். அது மட்டுமல்லாமல் யாருடனாவது பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென தனது கழுத்தையும் தொங்கிக் கொண்டிருக்கும் தாலி சரடையும் தடவி கொள்வாள். கோமதியிடம் இருந்து வந்த கடிதத்தை பார்த்ததும் அவளை அறியாமல் தனது கழுத்தை தடவி கொண்டாள். அவளுக்கு அந்த கடிதம் உண்மையிலேயே பயத்தை தந்தது. இந்த 10 வருட காலத்தில் காணாமல் போன தங்கச்சங்கிலியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆவேசம் அவளை எதற்கெடுத்தாலும் அச்சப்பட வைத்தது. சமையல் அறையில் தட்டு டம்ளர் என ஏதாவது தவறி கீழே விழுந்தாலும் கோமதி வந்து விட்டாளா, யாரு என பயந்து போய் பேசினாள்.
அந்த பயத்தோடு தான் அவள் அந்த கடிதத்தை கையில் வைத்திருந்தாள். அந்த பயத்தோடு தான் கடிதத்தை சண்முகத்திடம் கொடுத்தாள். சண்முகம் என் தங்கை கோமதியின் கடிதத்தை பிரித்தார். கோடு போட்ட காகிதத்தில் எழுதியிருந்தாள் கோமதி. அந்த கடிதம் ஒரு புத்தகத்தின் அளவு பெரிதாக இருந்தது. கடிதத்தில் இருந்த வரிகளை பார்த்ததும் அவருக்கு கண்களின் கீழ் இமையில் திரண்ட துளிநீர் அவருடைய அனுமதி இல்லாமல் கன்னத்தில் வலிய பார்த்தது. ஆனால் அதை அவர் அனுமதிக்கவில்லை. சண்முகம் கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார். அன்புள்ள அண்ணனுக்கும் அன்னிக்கும் வணக்கம். கோமதி எழுதும் கடிதம். நான் 6ஆம் வகுப்பு படித்த பெண். எனக்கு அவ்வளவாக எழுத படிக்க தெரியாது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கடிதத்தில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். அண்ணி என் மேல் கோபமாக இருப்பார்கள் என எனக்கு நன்றாக தெரியும். இரவலாக வாங்கி போன நகையை திருப்பி தராமல் இருப்பது பெரிய குற்றம்தான். அவளுக்கு ஏதாவது நல்ல காரியம் செய்ய நினைக்கிறேன். உங்களுக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறேன். உங்களிடமிருந்து வாங்கிய நகை காணாமல் போய்விட்டது என பொய் சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. என்னிடம்தான் பத்திரமாக இருக்கிறது. பொன்னம்பல மாமா எவ்வளவு கஷ்டத்தில் இந்த நகையை செய்து தந்திருக்கிறார் என எனக்கு தெரியும். அதைவிட அண்ணி இந்த நகையின் மேல் எவ்வளவு பிரியமாக இருந்தார்கள் என தெரியும். அந்த நகை உங்களுக்கு வேண்டாம். பதிலாக வேறு ஏதேனும் நகையை வாங்கி கொள்ளுங்கள். அந்த நகைக்கான பணத்தை உங்களது பெயருக்கு செக் எடுத்து இத்துடன் அனுப்பி இருக்கிறேன். 10 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்று என்ன விலைக்கு அந்த நகையை செய்ய முடியுமோ அதே விலைக்கு பணத்தை கொடுத்திருக்கிறேன். இது கணக்கை நேர் செய்ய அல்ல, உங்களுக்கு நல்லது செய்யவே. நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கவே இதை செய்திருக்கிறேன். நகையை ஏன் உங்களுக்கு தரவில்லை என சொல்லியாக வேண்டும். நகையை இரவலாக வாங்கி போன 3வது நாளில் மலேசியாவிலிருந்து என் கணவரின் சித்தியும் சித்தப்பாவும் மத்தலகுண்டு வந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்த நகையை விற்று பணமாக்க விரும்பினார்கள். அந்த பணத்தை கொண்டு ஊரில் இடம் வாங்கி போடலாம் என திட்டமிட்டிருந்தார்கள். காலி இடத்தை பார்க்க மாமாவும் மலேசியாக்காரரும் காலையில் புறப்பட்டு சென்று விடுவார்கள். அப்படி ஒரு நாள் இடம் பார்த்துவிட்டு திரும்பி வரும்போது வயதான ஒருவரை உடன் அழைத்து வந்திருந்தார்கள். அவருக்கு நீண்ட தாடியும் முறுக்கிய மீசையும் இருந்தன. அடிக்கடி மூக்குப்பொடி போட்டுக் கொண்டான். அவருடைய வெள்ளை வேட்டியும் வெள்ளை ஜிப்பாவும் அழுக்காக இருந்தன. உடலில் விபூதி வாசனை அடித்தது. வயதானவர் ஏதோ மந்திரம் கற்றார் போல தெரிந்தார். மலேசியாவிலிருந்து தாங்கள் கொண்டு வந்த நகையை அவருக்கு முன்பாக பிரித்து இருவரும் வைத்தார்கள். இந்த நகையை விற்கவே முடியவில்லை, ஏதாவது பரிகாரம் செய்தால் விற்க முடியுமா என கேட்டார்கள். வயதானவர் நகையை கையால் எடுத்துக் கொள்ளவில்லை. நாற்காலியில் அமர்ந்திருந்தபடி மேஜையில் இருந்த நகையை முகர்ந்து பார்த்தார். மூக்குப்பொடியை உறிஞ்சுவது போல நகையையும் உறிஞ்சு விடுவார் என தோன்றியது. அவ்வளவு வேகமாக உறிஞ்சினார். உறிஞ்ச அவருடைய மூக்கு விடைத்து கொண்டே போனது. மூச்சை சிறிது சிறிதாக வெளியேற்றினார். அப்படி வெளியேற்றும் போது கண்களை மூடிக்கொண்டார். அவருடைய முகம் தன் முன்பாக அமர்ந்திருக்கும் ஒருவரின் பேச்சை கேட்பது போல இருந்தது. வயதானவர் மலேசியக்காரர்களை பார்த்து, நகையில் இரத்த வாடை வீசுது, இரத்த கவுச்சி இருக்கு. அந்த கவுச்சி விபத்தா கொலையான்னு தெரியல. இந்த நகையை உடுத்திக்கிட்டவங்க ஆணா இருந்தா ஆகாரம் இல்லாம செத்து போகணும், பெண்ணாக இருந்தா புத்தி பேதலிச்சு செத்து போகணும்னு சொன்னார். மலேசியாவிலிருந்து வந்த அந்த பெண் தன் முகத்தை பொத்தி அழத் தொடங்கினார். தான் அவளை சமாதானப்படுத்தினேன். அவளால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. மலேசியாக்காரர், நேரா பார்த்த மாதிரி சொல்றீங்களே, நீங்க சொன்னது நிஜம்தான், நிஜம்தான் என தலையில் அடித்து கொண்டு அழுதார். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாங்கள் அவர்களை சமாதானப்படுத்தினோம். நகையையும் உடுத்தி போட்ட உடுப்பையும் மோந்து பார்த்து அதுல வர்ற வாசனையை வச்சு நோக்காட்டையும் குத்தம் குறையையும் கண்டுபிடிக்கிறது எங்க பரம்பரையிலேயே இருக்கிறவங்களுக்கு கைவந்த வித்தை. இந்த வித்தைன்னு சொல்லலாம், இல்ல வைத்தியம்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு பரிகாரமும் இல்லை, நிவாரணமும் இல்லை, விதிவிட்ட வழி என்றார். நடு ரோட்ல கிடந்த அநாத பிரேதத்தின் நகைகள் இவை. நடுராத்திரி நேரம், யாரும் இல்லையே என்று எடுத்து வச்சோம். யாருக்கும் தெரியாம வித்துட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துடுவோன்னு ஆசைப்பட்டோம். நகைகளை இவங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு வித்தோம். வாங்கினவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க 3 பேரும் மறுநாள் ராத்திரியிலேயே தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. என்ன காரணம்னு இன்ன வரைக்கும் தெரியல. நகையை வாங்கினவர் சம்சாரம் செத்த துக்கத்துல நகையை எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டார். 2வதா ஒருத்தருக்கு வித்தோம். அவர் மகள் கல்யாணத்துக்கு ஆசையா வாங்கினார். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே மாடியிலிருந்து குதிச்சு செத்து போச்சு அந்த பிள்ளை. நகையை கண் முன்னாலேயே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு தடவை கூட உடுத்தி அழகு பார்க்க முடியல. ஏதோ பிசாசு கூட இருக்கிற மாதிரி இருக்கு. ஆசையா ஒரு நாள் நகையை போடலாம்னு எடுத்தேன். கை கால் நடுக்கும். எடுத்து தரையில நிக்க முடியல. உடம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சது. நகையை பெட்டியில போட்டதும் ஐஸ் மாதிரி உடம்பு ஜில்லுன்னு மாறி போச்சு.
ஆச்சரியமா இருக்கு. இந்த நகைதான் மான் ஒன்று நிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை என் மகளுக்கு ஆசையாக போட்டு விட்டேன். விடியற் காலை எழுந்து பார்த்தா என் மகளை காணோம். பூட்டின வாசல் கதவு எல்லாம் அப்படியே இருக்கு. எங்க போனான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. எங்களுக்கு பயமா இருக்கு சாமி. பயந்து போய் மலேசியாவை விட்டு ஊருக்கு வந்திருக்கிறோம். வச்சிருக்கவும் மனசு இல்ல, விற்கவும் முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. அழ தொடங்கினார் மலேசியா சித்தி. நீங்க அவ்வளவு சுலபமா இந்த நகையை வித்துவிட முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. இந்த நகையை எங்கே எடுத்தீர்களோ அந்த இடத்திலேயே போய் புதைச்சி வைங்க. 10 அடி ஆழத்துல குழி தோண்டி அதுல நவதானியத்தை போட்டு 10 வகையான எண்ணெயை ஊத்தி இந்த நகையை அதுல போடுங்க. நகைக்கு மேல 10 வகையான துணிகளை போட்டு குழிய மூடுங்க. 10 நிமிஷத்துல இருந்து உங்களை பிடிச்ச பீட, நோவு, அசௌகரியம், உபாத எல்லாம் மாயமா மறைஞ்சிடுன்னு அந்த பெரியவர் சொன்னார். அவர்களும் அந்த வார்த்தைகளை நம்பி மலேசியாவுக்கு புறப்பட்டு செல்வதாக சொன்னார்கள். அதோடு பிரச்சனை முடிந்தது என்றால் பரவாயில்லை. என்னதான் இருந்தாலும் நான் படிக்காத முட்டாள் கழுதைதானே, வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்க வேண்டும். அண்ணியின் நகையை காட்டி இந்த நகையை பாருங்கள் என கோட்டித்தனமாக அவரிடம் கேட்டுவிட்டேன். என் வீட்டுக்காரர் என்னை திட்டியதை கூட நான் பொருட்படுத்தவில்லை. அப்படி கேட்டதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஆனால் அப்படி கேட்காமல் இருந்து மறுநாள் ஊருக்கு வந்து உங்களிடம் நகையை கொடுத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறி போயிருக்கும்? எனக்காக உழைத்த அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். நல்ல வேளையாக நகையை தராமலேயே இருந்ததை நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பெரியவர் தனது கைக்குட்டையால் முகத்தை பொத்தி கொண்டு ஆழமாக ஏதோ ஒன்றை தனக்குள் வாங்கிக் கொள்வது போல மூச்சை இழுத்தார். மூச்சை இழக்க இழக்க அவரது முகமும் கண்ணும் காற்று நிரப்பு பந்தை போல விரிந்தப்பட்டிருந்தது. பிறகு வெற்று பலூனை போல சுருங்கி கொண்டது. அவர் இன்னொரு முறை தனது நாசியால் காற்றை உள்ளிழுத்து கொண்டார். அந்த வீட்டின் இடுக்குகளில் வழியாக ஒளிந்திருக்கின்ற காற்றை கூட முகர்ந்து தனது உடலில் நிரப்பிக் கொள்வது போல துரிதம் கொண்டிருந்தார். என்ன சொல்ல போகிறார், அதுவும் பொன்னம்பலம் மாமா செய்து கொடுத்த நகையில் என்ன குற்றம் குறை கண்டுபிடிக்கப் போகிறார் என பரமார்த்தமாக இருந்து விட்டேன். அவர் சொன்னார், இந்த நகை உன்னோடது இல்லை தாயி. நெசந்தானா என கேட்டார். நானும் ஆமாம் என்றேன். இது யாரோடதா வேணா இருக்கட்டும், இந்த நகை இருக்கிற வீட்டில் புருஷனும் பொண்டாட்டியும் இணைஞ்சிருக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எட்டிக்காய் மாதிரி கசந்து போய் கிடப்பாங்க. சங்கிலி கழுத்துல இருக்கிற பொம்பளைக்கு வயிற்றுல பிள்ளை புதிக்காது. வம்ச விருத்தி தராமல் இருக்கிற பால் இல்லாத எட்டிக்காய் மரத்தோட நிழல்ல உட்காந்து இந்த நகையை செய்திருக்காங்க. அந்த மரத்தோட பால் இந்த நகையில கலந்திருக்கு. நகையை போட்டதும் உடம்பு எல்லாம் கசந்து போய் எரிச்சலாகி போயிடும். இனிப்பு தெரியாது, குடும்பத்துல இருக்கிற சந்தோஷமான விஷயம் தெரியாது. இந்த சங்கிலியில இருக்கிற மீன் கசப்பான நீரை குடிச்சு சாக கிடக்கு. கருத்து போன மீன் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போய் தானா அருந்து உதிர்ந்துடும். சங்கிலியில இருந்து வர்ற ஓசை ஏதோ சாவு வீட்டுல இருந்து வர்ற மாதிரி என் காதுக்கு கேட்குது. நீ வாங்கினவ கிட்டேயே திரும்ப கொடுத்துடு தாயி என்று அவர் சொன்னார். சாமி, இந்த நகை என்னோட அண்ணன் சம்சாரத்தோடது. அவங்க கிட்ட இருந்து இரவலா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். திருப்பி தந்தா அவங்க வீட்டுல நல்லது எதுவும் நடக்காதா என்று கேட்டேன். கழுத்து சங்கிலி எங்கெங்கே இருக்கோ அங்கே நான் சொன்னது நடக்கும். பரிகாரம் எதுவும் இல்லை. பரிகாரத்தை தேடி போய் செய்யறதுக்கு சங்கிலியை கழுத்துல உடுத்தாமலேயே இருக்கலாம் என்றார். அன்றிலிருந்து நான் அந்த நகையை உங்களுக்கு தரக்கூடாது என்பதில் முடிவாக இருந்தேன். என் கணவர் உடனே கொடுத்து விட்டு வந்துவிடு என தினமும் தொந்தரவு செய்தார். அவருக்கு தெரியாமல் ஒரு நாள் ஊருக்கு போய்விட்டு வருவதாக சொல்லிவிட்டு 2 சினிமா படங்கள் பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நகையை கொடுத்து விட்டோம் என அவர் நிம்மதியாக இருந்தார். நகை இருக்கும் வீட்டில்தான் வாழ்க்கை எட்டிக்காய் போல கசக்க தொடங்கிவிடுமே. எதற்காக என தெரியவில்லை. அவர் தினமும் குடித்து விட்டு வர ஆரம்பித்தார். அவருக்கு நான் தேவைப்பட்டேன். ஆனால் எனக்கு படுக்கறை வெறுப்பாக மாறியது. எரிச்சலாக இருந்தது. உடல் பெரும் சுமையாக தெரிந்தது. நான் விலகவும் அவர் என்னை வெறுக்கவும் தினமும் சண்டை. இத்தனைக்கும் நகையை சாணி உருண்டையில் போட்டு உருட்டி பந்து போல செய்து காய வைத்து பரனில் பழைய பொருட்களோடு பொருளாக ஒளித்து வைத்திருந்தேன். இன்று வரை நாங்கள் பிரிந்துதான் இருக்கிறோம். நான் குழந்தை பெற்றுக்கொள்ளாததை பற்றி பலரும் திட்டுவார்கள். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்பதையும் புது வீடு வாசல் 2வதாக ராஜி பிறந்தது என எல்லாவற்றையும் கேள்விப்பட்டதும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பவில்லை. இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைத்தேன். எனக்கு 10 வருடங்களாக குழந்தை பிறக்காததன் ரகசியமும் இதுதான்.
யாரிடமாவது சொன்னால் நம்புவார்களா? நான் நம்பினேன். சங்கிலியை உங்களிடம் தந்துவிட்டு சாமியார் சொன்னதை சொல்லிவிட்டு வந்திருக்கலாம். நான் 2-3 குழந்தை பெற்றிருப்பேன். புதிதாக ஒரு வீடு கூட வாங்கியிருப்பேன். ஆனால் அண்ணி நிச்சயமாக என் பேச்சை கேட்க மாட்டார்கள். கல்யாணத்திற்கு முன்பு நான் கத்திரிக்காய் வாங்கி கொண்டு வந்து புளிக்குழம்பு வைக்க வேண்டும் என சொன்னால் அவர்கள் வேண்டுமென்றே துவரம் பருப்பை வேக வைத்து சாம்பார் வைப்பார்கள். என்னை கண்டால் அவருக்கு எட்டிக்காயை போல கசக்கும். வேண்டுமென்றே நான் ராத்திரியில் சாப்பிடுவதற்கு முன்பு சோற்றில் நீரை ஊற்றி விடுவார்கள். கோமதி, நீ சாப்பிட்டேன்னு நினைச்சேன்னு சொல்வார்கள். நான் தண்ணியை பிழிந்துவிட்டு ரசத்தை ஊற்றி சாப்பிடுவேன். நான் படிக்காத பெண் என்கின்ற இலக்காரம் எல்லோரிடமும் இருக்கிறது. அன்னிக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காமல் போனது. ஏன் என தெரியவில்லை. அண்ணா, உங்களுக்கும் தான். அண்ணி, நீங்கள் என்னை நம்பாவிட்டால் பரவாயில்லை. எங்களுக்காக எங்கள் அண்ணன் எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கிறார். நீங்களும் அண்ணனும் எங்கள் 3 பேர் திருமணம் முடிகிற வரை சரியாக பேசிக் கொண்டது கூட கிடையாது. நீங்கள் தினமும் இரவு எங்களுடன் வந்து படுத்துக் கொள்வதை இப்போது நான் நினைத்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்களை பெற்றெடுக்காத அம்மா. எங்களுக்காக தாம்பத்திய வாழ்க்கையை 6 வருடங்கள் தள்ளி வைத்திருந்தது எவ்வளவு தியாகமான செயல். அந்த வாழ்க்கை இனிமேற்பட்டு உங்களுக்கு தொடரக்கூடாது என்பதற்காக தான் அண்ணி நான் சங்கிலியை தரவில்லை. மன்னிக்கவும். இத்துடன் செக் அனுப்பியிருக்கிறேன். மனதளவில் எந்த கெட்ட எண்ணமும் என்னிடம் இல்லை. தையல் வேலையில் எனக்கு கிடைத்த பணத்தை சேகரித்து வைத்து உங்களுக்கு பணத்தை அனுப்பியிருக்கிறேன். அண்ணன் எத்தனையோ தடவை என்னை நாசமா போ என திட்டி இருக்கிறார். வட்டியாக 3-4 வட்டி சோத்த போட்டு திங்க தெரியுது என திட்டி இருக்கிறார். ஒழுங்காக பள்ளிக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்து அண்ணனுக்கும் உங்களுக்கும் சுமையாக இருந்து விட்டேன். அண்ணா, உங்களது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு இதைவிட வேறு ஏதேனும் நல்லது செய்ய நினைக்கிறேன். நல்லது செய்யும் சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறேன். எப்போதும் நன்றியுடன் உங்களது சகோதரி கோமதி. பின்குறிப்பு: இதில் உள்ள விலாசம் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. என்னை தேடி வர வேண்டாம். என் கணவர் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை வீடு மாற்றிக்கொண்டே இருப்பார். வேறு வீட்டுக்கு போனால் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஆசையில் இப்போது வர இருக்கிறார். நான் சாண உருண்டையின் பண்டத்திற்குள் பத்திரமாக போட்டு ரகசியமாக போட்டு வைத்திருக்கிறேன் அந்த நகையை. அந்த நகை உங்களுக்கு மட்டுமல்ல, வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது என கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். சண்முகம் கடிதத்தை படித்து முடித்தார். சரஸ்வதி தன் கணவனின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை முதலாக பார்த்தபடி நின்றிருந்தார். பிறகு கணவனிடமிருந்து கடிதத்தை வாங்கியவள், கழுத படிக்கலனாலும் கதையா எழுதியாவது உளருவா. நகை காணாம போச்சுன்னு ஒரு வரியில சொல்ல வேண்டியது தானே என திட்டிக்கொண்டு கடிதத்தை படிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவள் காலடியில் காசோலை ஒன்று பச்சை நிறத்தில் விழுந்து கிடப்பதை அவள் கவனிக்கவில்லை.